வடக்கு மாவட்டம் முன்னோடியா இருக்குங்கிறத சொல்றேன். மாவட்டம் இது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எப்பொழுதுமே வடக்கு மாவட்டம் அமைச்சர் வாயால் சொல்லியிருக்காரு, எப்பொழுதுமே வடக்கு மாவட்டத்தை வச்சு தான் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அந்த வடக்கு மாவட்டத்துக்கு முதல்ல துணை முதலமைச்சர் ஆன உடனே கட்சி நிகழ்ச்சிக்கு துணை முதலமைச்சர் வராரு. அதனால் அமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம். அமைச்சருக்கு தெரியும் வடக்கு மாவட்டத்தில் எப்பொழுதும் லைட்டாக சொன்னாலே போதும், நல்லா பலமாக பண்ணிடுவாங்கன்னு. அதுக்கு காரணம் எங்கள் மாவட்ட செயலாளர் எங்களுக்கு கொடுத்துருக்க ஃப்ரீடமு. அதனால் எப்பொழுதும் எல்லாரும் இருக்கோம். இருந்தாலும் வடக்கு மாவட்டம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணுங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எங்களது மத்திய மாவட்டத்துக்கு கொடுத்து பாருங்கள். இதை நீங்கள் வடக்கு மாவட்டத்திலலாம் நீங்கள் ஹிந்தி இங்கிலீஷ் பேசுகிறவங்கள தான் வச்சுருப்பீங்க. உண்மையான தமிழ் பேசுகிறவங்க, பாரதியார் மாதிரி மீசை வச்சுருக்கவங்க எல்லாம் மத்திய மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கிறோம். 3 சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தாலும் மீசை பெருசாக வச்சுருப்போம். மாவட்ட செயலாளர் வச்சிருந்தாலும் மீசை பெருசாக வச்சுருப்போம். நீங்கள் மத்திய மாவட்டத்துக்கு இணையெல்லாம் வர முடியாது. கதிரவன் சொன்னார். கதிரவன் அவர்களே, எந்த வகையில் வேணும்னாலும் போட்டி போட நாங்கள் தயாராக இருக்கிறோம். மத்திய மாவட்டத்தில் நீங்கள் தயாரா? என்னமோ தலைவர் இளைய முதல்வரை நீங்கள் இப்போ ஒரு நிகழ்ச்சி கூட்டு வரீங்க, இப்போ ஒரு நிகழ்ச்சி கூட்டிகிட்டு வரீங்க. மத்திய மாவட்டத்தில் தலைவர் கலைஞராக இருந்தாலும், இன்றைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியாக இருந்தாலும், நாளைய முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சிறப்பாக சிறப்பு செய்யும் மாவட்டம்னாக்க மத்திய மாவட்டம் தான். நாங்கள் மலைக்கோட்டை எங்கள் கையில் வச்சுட்டு நாங்கள் உயரம் இருக்கோம்னு சொல்லிடுறீங்க. என்ன நியாயம் இது? அது தப்பு. கதிரவன் அவர்களே, நீங்கள் வாங்க, நீங்கள் உயர்ந்தவர், உங்களெல்லாம் குறை சொல்லலை. நாங்கள் எங்கள் திருச்சிக்கு திருச்சி மத்திய மாவட்டத்தில் எதனாச்சும் ஒரு நிகழ்ச்சி மாண்புமிகு அமைச்சர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லட்டும். நிகழ்ச்சியை பார்க்குங்க. நீங்கள் கூட்டுற பொதுக்கூட்டத்தை பார்த்துருக்குறோம். நீங்கள் கொடுக்குற கும்பலை தான் காட்டியிருக்கிறீங்க. இங்கே திருச்சியில் ஒரு கடலை பார்க்கணும்னா திருச்சி மத்திய மாவட்டத்தில் மட்டும்தான் திருச்சியில் மக்கள் கடலை பார்க்க முடியும். மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, நான் துறையில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நாங்கள் எல்லாம் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை கூறி வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.